இங்க ஒரு லேடி அவங்க தினமும் எழுதக்கூடிய டைரி எழுதிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல அந்த லைட் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. உடனே அந்த லைட்டோட சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்றாங்க. அப்பமா நார்மல் ஆயிடுது. சட்டுன்னு இவங்களுக்கு முன்னால கீழே விழுந்ததுமே பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அங்க ஒரு குழந்தையோட பேய் நிக்குது. இவங்க பெட்ல படுத்திருக்கக்கூடிய ஹஸ்பண்ட எழுப்புறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்களால முடியாம போகுது. இவங்க ரொம்ப பயத்துல இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தையோட பேய் இவங்க கண்ணை தடிச்சு விட்டுட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு வர சொல்லுது. இவ்வளவு அந்த குழந்தையோட கையை பிடிச்சுக்கிட்டு அவங்க கூடவே நடந்து போறாங்க. அங்க போய் பார்த்தாச்சுன்னா அந்த பால்கன்ல நின்னு கீழே குதிக்க சொல்றாங்க. இவ்வளவு யோசிக்காம அவங்க கூடவே ஜம்ப் பண்ணிடுறாங்க. அப்படி குதிக்கவும் ரெண்டு பேருமே மறைஞ்சு போயிடுறாங்க. இவங்க மட்டும் மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. 10 நிமிஷமே சட்டுன்னு தூக்கத்துல இருந்து எந்திக்கிறாங்க. பக்கத்துல படுத்திருந்த ஹஸ்பண்டோ கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தவர் அவங்கள முறைச்சு பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம அங்க இருக்கக்கூடிய டைமை பாக்குறாரு. மணி 1:30 ஆகுது. இது நார்மல் தான் சொல்லிட்டு அவரு மறுபடியும் எஞ்சி படுத்துக்கிறாரு. கண்ணாடி முன்னாடி நின்று பிரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு பின்னாடி நின்று இப்படி ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு லேடி மிரட்டவும் உடனே அங்கிருந்து பயந்து கதவை திறந்துகிட்டு ஓடுறாங்க. பார்த்தா இதுவும் கனவு தான். இருந்து எந்திக்கிறவங்க அவங்க வீட்டு ஜன்னல் திறந்திருக்கதை பாக்குறாங்க. அந்த ஜன்னல் கிட்ட போய் பார்த்தாச்சுன்னா இன்னும் 2 கைகள் ரத்தத்தோட வந்து அந்த ஜன்னல்ல படுது. பார்த்து பதறி போனவங்க அங்க இருந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. சத்தத்தை கேட்டு பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருந்த இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ எந்திக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவ ரொம்ப சத்தம் போடுறான்னு சொல்லவும் அவ தூக்கத்துல பேய் கனவை கண்டுட்டு இப்படிதான் கத்துவா, நீ பேசாம தூங்குன்னு சொல்றான். பயத்துல அங்கேருந்து ஓடி வரவங்க இவங்க ரூம்ப கதவை தட்டுறாங்க. இவங்களும் வேண்டவர்ப்ப போய் கதவை திறந்து பார்த்தாச்சுன்னா வெளியில யாரோ ரத்தத்தோட இருந்தாங்க. நான் பார்த்தேன்னு சொல்லவும் நம்பாம உனக்கு வேற வேலை இல்லை, நீ தினமும் இதே பேய் கனவா கண்டு எங்களை பயமுடுத்துறன்னு சொல்றான். நான் உண்மையிலே பார்த்தேன்னு சொல்லி அவனை வெளியில கூட்டு போறாங்க. போய் பார்த்தாச்சுன்னா இவங்க சொன்ன மாதிரி ஜன்னல்ல 2 கைத்தடம் இருக்குது. 3 பேருமே பதட்டத்தோட பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா இவங்க புதருக்குள்ள இருந்து ஒருத்தன் ரத்த கரையோட வந்து நிக்கிறான். போலீஸ்க்குலாம் சொல்லிடாதீங்க, நான் மினிஸ்டரோட பிஏ தான். அவர்கிட்ட இருந்து 58 கோடி பணத்தை ஆட்டை போட்டு ஒரு பாலடைஞ்ச பில்டிங்ல மறைச்சு வச்சிருக்கிறேன். நீங்க அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்காங்க. என்னோட பொண்ணு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற, அவளை மட்டும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறான். பணம் தேவைப்பட்டதுனால அவங்களோட பாடியை அங்கவே புதைச்சிட்டு அந்த பணத்தை எடுத்து இந்த பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டை பார்க்கலாம், மிச்ச பணத்தை நம்மளே செலவு பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இதை ஹீரோட்ட சொல்றாங்க. ஹீரோவும் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காகவே இந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். இவங்க ஃப்ரெண்ட்ஸா ஒரு 6 பேர் அந்த பாலடைஞ்ச பில்டிங்க்கு கிளம்பி போறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு அறைக்குள்ள போறாங்க. அங்க போயாச்சுன்னா இவங்களுக்கு புரியாத மாதிரி ஏதோ மொழியில எழுதியிருக்கிறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ இது சாத்தானோட மொழி, யாரோ சாத்தானுக்காக பூஜை நடத்திருக்காங்கன்னு சொல்றான். ஏதோ தப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா பணத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பந்தான் திடீர்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு ஆளா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் இது எல்லாத்துக்குமே பேய் தான் காரணம்னு சொல்றாங்க. ஆனா இவங்க ஃப்ரெண்ட்ஸும் அதை நம்புறதுக்கு தயாரா இல்ல. கடைசியில இந்த பணமே வேண்டாம், நம்ம உயிரை காப்பாத்தினா போதும் சொல்லி 3 பேர் மட்டுமே தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு போகும்போது தான் இவங்க ஒன்னு நோட் பண்றாங்க. இவங்க வண்டியில ஒரு காலி சிகரெட் பாக்கெட் கிடக்குது. இவங்க குரூப்லயே சிகரெட் குடிக்கிற ஒரே ஒரு நண்பன் தான் இருப்பான். அவன் ஆரம்பத்திலே இறந்து போயிருப்பான். இவங்க நண்பர்கள் இறக்கும் போதெல்லாம் அவங்க இறந்த இடத்துல இந்த சிகரெட் துண்டு கிடந்திருக்கும். அப்படின்னா இவன் உயிரோட தான் இருக்கான், இவன் தான் எல்லாரையும் கொல்றான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே வண்டி திருப்பி அவனை தேடி போறாங்க. நான் ஃப்ரெண்டுக்காரனும் நான் ஆரம்பத்துல யாரையும் கொலை பண்ண ட்ரை பண்ணல, எல்லாரையும் பயமுறுத்தி தான் அனுப்பலான்னு பார்த்தேன். ஆனா எல்லாரும் என்ன பார்த்துட்டாங்க, அதனாலதான் அவங்கள வேற வழி இல்லாம கொலை பண்ணிட்டேன்னு சொல்றான். அங்க வர ஒரு நாய் அவனோட கழுத்தை கடிச்சு அவனை கொலை பண்ணிடுது. நடந்த எல்லாமே ஒரு சாத்தானோட வேலை.